السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. வஹ்ஷி இப்னு ஹரப் ரலியல்லாஹு சஹாபியை பற்றி. ஹபசா என்னும் நாட்டை சேர்ந்தவர் வஹ்ஷி. வஹ்ஷி என்றால் தனிமையில் இருப்பவர் என்று பொருளாகும். அபு தசமா என்றும் இவர் அழைக்கப்பட்டார். குறிப்பார்த்து அம்பு எறிவதில் நிபுணர். குறைசி தலைவர் ஜுபைர் இப்னு முத்தைம் என்பவரின் அடிமையாக இருந்தார். ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தால் அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை தருகிறோம் என குறைசியர் கூறியதால் உஹது போரில் இவர் வீசிய ஈட்டியால் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதானார்கள். வஹ்ஷி ரலியல்லாஹு அவர் கூறுவதாவது, உஹது போரில் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை ஷஹீதாக்கிய பின், ஹம்ஸா ரலியல்லாஹு யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறி தந்தை, மிகப்பெரிய வீரர். எப்படி நம்ம உமர் ரலியல்லாஹு அவங்கள பற்றி நம்ம புகழாக பேசுகிறோமோ அதுக்கு நிகரான ஒரு வீரர் அவங்க. உஹது போரில் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை ஷஹீதாக்கிய பின் கூடாரத்திற்குள் சென்று அமர்ந்து கொண்டேன். ஏனென்றால் அன்று எனது விடுதலையை தவிர வேறு எதிலும் எனக்கு ஆர்வமில்லை. இவர் இஸ்லாம் மற்றும் முஸ்லீம்கள் மீது பகை கொண்டிருந்தாலும் இஸ்லாமிய உயர்குணங்களை கண்டுணர்ந்து மதினா சென்று அன்னலாரின் திருக்கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றார். அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் இஸ்லாமிய பணிக்காக தம்மை அர்ப்பணித்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சியின் போது தன்னை நபியாக அறிவித்த பொய்யன் முசைலமா என்பவனின் தலையை கொய்வதற்காக ஒரு படை அனுப்பப்பட்டது. அதில் வஹ்ஷியும் இடம்பெற்றிருந்தார். இவர்தான் முசைலமா மீது ஈட்டி எறிந்து அவனை வீழ்த்தினார். இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பற்றி முன்னறிவிப்பு. ஹசன் ரலியல்லாஹு அவர்களை சுட்டிக்காட்டி நபி அவர்கள் கூறியதாவது, எனது இந்த பேரக்குழந்தை ஷஹீதாகுவார். முஸ்லிம்களின் இருவேறு குழுக்களிடையே இவர் மூலம் சமரசம் ஏற்பட அல்லாஹ் அருள் புரிவான். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதான பிறகு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அவருடைய சமரசம் செய்து கொண்டார். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஜமாத்துடன் தொழுதுக. ஆண்கள் ஜமாத்துடன் தொழுவதை விட்டுவிட வேண்டாம். அவ்வாறு விட்டுவிட்டால் அவர்களின் வீடுகளில் நெருப்பிட செய்வேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறிப்பு, ஜமாத்தை விடுவோருக்கு ஹதீஸில் கடும் எச்சரிக்கை வந்துள்ளது. எனவே முஸ்லிமான ஆண்கள் அனைவரும் ஜமாத்தை பேணுவது அவசியமாகும். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. ஒழுக்கமான குழந்தை வேண்டி ஓதும் துஆ. நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை பெற்றிட இந்த துவாவை ஓதி வரவும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு துவாவிலும் இதை ஓதி வந்தார்கள். அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அழகான ஒழுக்கமான குழந்தையை அருளினான். ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. என்ற அச்சகா, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக என்பது துவாவாகும். இப்போ நிக்கா செஞ்சு வைக்கும்போதே இந்த துவா 2 மணப்பெண்ணுக்கும் அந்த மணமகனுக்கும் கற்றுக் கொடுத்துட்டோம்னா அந்த சாரியான குழந்தைய அவங்க வீண்டு எடுத்துருவாங்க. ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஜுமா ஹுத்பாவை செவியுறுவது. எவர் நன்கு ஒழு செய்து ஜுமா தொழுகைக்காக வந்து மௌனமாக கவனமாக ஹுத்பாவை காது தாழ்த்தி கேட்பாரோ அவருக்கு மறுஜுமா வரை மேலும் அதிகப்படியான 3 நாட்கள் மொத்தம் 10 நாட்களின் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். பாருங்க, மறுஜும்மான்னு சொன்னாலே 7 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் 3 நாள் அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். எவர் ஜும்மாவில் ஹுத்பாவின் போது ஒரு சிறு துரும்பையாவது தொடுவாரோ அவர் தனது ஜும்மாவை வீணடித்து விட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாருங்கள், உட்காந்து தான் இருக்காங்க, அமைதியாக தான் இருக்காங்க, ஆனால் கீழே இருக்கிற ஒரு பாயையோ இல்லை மேட்டையோ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஜும்மாவே வீணாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஹதீஸ். யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாக சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்படுது. ஆனால் பாருங்கள், இங்கே வெளியே நின்று என்ன செய்கிறாங்கட்டா, சில வாலிப பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹுதுபாவும் தொழுகையில் உள்ளதும் தெரியாமல் நம்ம கதவு சாத்தி இருக்கிற ஏசி போகிறனால தெரிய மாட்டேங்குது, வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய
தொழுகையே பாழாகி போயிடுது. அப்போ பார்க்குற பெரியவங்க அந்த பிள்ளைகள் தனிப்பட்ட முறையில் அழைச்சி பேசிடணும். அப்போ அந்த மாதிரி தொழுகை வீணாக போயிடும், ஏங்க உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் உள்ள பெரியவங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களை என்ன செய்யணும்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் ஒரு அழகான ஜமாத்துடைய நடைமுறை. 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வீண் செலவு. அல்லாஹ் கூறுகிறான், வீண் செலவு செய்யாதீர், அவ்வாறு செய்வோரை அல்லாஹ் நேசிப்பதில்லை. 7வது தலைப்பு உலகத்தை பற்றி உணவுப் பொருளின் விளைச்சல். அல்லாஹ் கூறுகிறான், மனிதன் தன் உணவின் பக்கம் அது எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை கவனித்து பார்க்கட்டும். நிச்சயமாக நாமே மலையை நன்கு பொழிய செய்கிறோம், பின்னர் பூமியை நன்கு பிளக்க செய்தோம், பின்னர் அதிலிருந்து வித்தை முளைப்பிக்கின்றோம். திராட்சைகளையும் புற்பூண்டுகளையும் ஆலிவாயில் அந்த ஒலிவ மரத்தையும் பேரிச்சையும் அடர்ந்த தோட்டங்களையும் பழங்களையும் தீவனங்களையும் இவை யாவும் உங்களுக்கு உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக நாமே உருவாக்கிறோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். சூரா அபஸ். 8வது தலைப்பு மறுமையை பற்றி சுவனத்தின் அகலம். முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக சுவனத்தின் 2 வாசல்களில் உள்ள தூரம் மக்காவுக்கும் பசராவுக்கும் இடையில் உள்ள தூரம் அளவாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். ஜம்ஜம் தண்ணீரின் பலன்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஜம்ஜம் தண்ணீரை பற்றி கூறியதாவது, இந்த ஜம்ஜம் முழுமையான ஒரு உணவாகும், மேலும் நோய் நிவாரணியமாகும் என கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. உங்களில் எவருக்காவது துன்பம் நேர்ந்தால் சாவதே மேல் என கருதாதீர். அந்த எண்ணம் தோன்றினால் இவ்வாறு துஆ செய்திடுக, இறைவா, நான் வாழ்வது எதுவரை சிறப்பாக இருக்குமோ என்னை வாழ வைப்பாயாக. நான் இறப்பதே மேல் என்றால் எனக்கு மரணத்தை தருவாயாக என அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாக புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த நல்லவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மறைக்கூடிய பாக்கியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலே இருந்து அங்கிருந்து அல்லாஹ்வை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.